அனைவருக்கும் வணக்கம். இப்போது சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அப்படின்னு சொல்கிறவங்க தான் எங்களுக்கு இது வேணும் அது வேணும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய பார்க்கும்போது, ஏற்கனவே நடந்து ஆட்சி செஞ்சு முடித்தவங்க தான் இவ்வளோ கோரிக்கை சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலமாக இது செய்யாமல் விட்டாங்களா? இல்லை அவங்க செய்ய முடியாததை இவங்கக்கிட்ட செய்ய சொல்கிறாங்களா? இல்லை அவங்க ஏன் செய்யலை? இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தானே. அவங்க கட்சி ஆளும்போது அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே. முடிக்காததுக்கு என்ன காரணம்? இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்றதுக்காக இவ்வளோ வைக்கிறாங்க. இல்லை செய்வாங்க, இவங்களும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. ஆனால் இதுக்கு முன்னே நடந்த இந்த ஆட்சிக்காரங்களாம் ஏன் இதை கண்டுக்காம விட்டாங்களா? இப்போ கேள்வி பொதுமக்களாக நமக்குள்ளே வருதல்ல. அப்போ வருன்ற பட்சத்தில் இவங்க ஏன் அதை கண்டுக்காமல் இருந்தாங்க இவ்வளோ நாள்? ரொம்ப வித்தியாசமான ஒரு பதிலாகவும் கேள்வியாக சட்டமன்றத்தை இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. இவ்வளோ பிரச்சனை இப்போ கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னே சட்டசபையில் கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? இப்போ கொடுத்துருந்தா அவங்க ஏன் செய்யலை? எதிராக இருந்தவங்களாம் ஒரே சீட்டில் ஒரே சைடில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. மாற்றங்கள் வந்தால் தான் இந்த மாற்றமும் நமக்கு தேவைப்படும். நன்றி.